மொபைல் உள்ள விழுந்தா எப்படி இருக்கும்? நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் 10 குண்டு. ஹே ஹாய் ஹலோ. இன்னைக்கு என்ன வீடியோனா, நான் வந்து இன்ட்ரோ எடுக்கலாம்னு நினச்சிருந்தேன். இன்ட்ரோ எடுக்காமல் வந்துட்டேன். பாதி தூரம் வந்துட்டேன். எங்கே போகிறேன் அப்படின்னா, நான் போயிட்டு எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஏற்கனவே இந்த வீடியோ வந்து சின்னதாக தான் இருக்கும். ரொம்ப ஷார்ட்டாக முடிஞ்சிடும். நான் அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ எதுக்கு நான் அதில் வண்டி விட்டேன்னா, நான் முந்தி வரும்போது இங்கே வந்திருக்கேன். இது வந்து சன்செட் பாயிண்ட்டு. நான் சொல்லியிருந்தேன் சன்செட் பாயிண்ட். அதுக்கு முன்னாடி யாராச்சும் என் வீடியோவுக்கு இப்போ தான் புதுசாக வாரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். 500 ரீச் பண்ணியாச்சு ஃபைனலாக. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சார் நான் இப்போ கண்டினியூ பண்ணுறேன். எதுக்கு பைக்கை நான் அதில் விட்டுருக்கேன்னா, நான் முந்தி நான் ஒரு 11th 12th படிக்கும்போது வந்திருக்கேன். இப்போ வாரது இல்லைங்க. அப்போது நான் வண்டியில் வரும்போது என்கிட்ட லைசன்ஸ் ஒன்றுமே கிடையாது. பைக்கில் தான் வருவேன். வரும்போது என்ன பண்ணிடுவேன்னா, வண்டியை இங்கே இல்லைனா ஏதாச்சும் ஒரு வீட்டுக்கு ஃப்ரெண்டில் விட்டுருவேன். வீட்டில் ஃப்ரெண்டில் விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நடந்து தான் போவேன். நடந்து போவேன் எதுக்குன்னா, இங்கே போலீஸ்காரங்களாம் நிற்பாங்க. போலீஸ்காரங்களாம் பிடிச்சா வேறு ஃபைன் தான். நம்ம ஃபைன் கட்டலாம் முடியாது அந்த டைமு. வண்டி எடுத்துகிட்டு வரதே பெரிய விஷயம்னு சொல்லிட்டு வண்டி எடுத்து அதில் இல்லைனா தெரிகிற மாதிரி விட மாட்டேன். இப்போ அதில் வந்து புதுசாக அந்த திண்டெல்லாம் போட்டிருக்காங்க. அதனால் எனக்கு உள்ளே போய் விட முடியல. இப்போ அதில் மட்டும் விட்டுருக்கேன். இப்போவும் சொல்ல போனால் புக் ஒன்றுமே இல்லை தான் நினைக்கிறேன். லைசன்ஸ் மட்டும் இருக்குது. அதனால் பிரச்சனை இல்லை. அதனால தான் இப்போவும் அங்கே விட்டுட்டு வரேன். நம்ம உள்ளே போய் மாட்டிட்டோம் அப்படின்னா ஃபைன் தான். மாட்டக்கூடாது, பிடிக்க மாட்டாங்க. இருந்தாலும் ஒரு சின்ன பையன், சின்ன வயசுலேருந்தே இருக்குது. பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம சன்செட் பாயிண்ட் தான் போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், இங்கே ஃபுல்லாக காருக்குள்ளே பார்க்கிங்காக தான் இருக்கும். பைக்குக்கு இருக்காது, கொஞ்சம் தள்ளி. ஆனால் அங்கே போனோம்னா பைக்குள்ளே பார்க்கிங் இருக்கும். ஆனால் அங்கெல்லாம் போய் விட்டா நம்ம கெட்ட நேரத்துக்கு போலீஸ்காரவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா வேறு மாட்டிடுவேன். அதனால் அங்கே போய் விடலை. இப்போ அங்கே தானே விட்டுருக்கேன், லாஸ்ட் எண்டில் விட்டுருக்கேன். இப்போ நம்ம அந்த என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். இங்கே தான் சன்செட் பாயிண்ட். நான் உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த சைடு வந்து ஃபுல்லாகவுமே மண் தான். இந்த சைடு ஃபுல்லாக மண் தான். இதில் வந்து திண்டு திண்டாக இருக்கும். படியில் வந்து ஃபேமிலியாக வரவங்களாம் இதில் உட்கார்ந்துக்கிடுவாங்க. மற்றபடி வந்து அங்கே கடற்கரை கிட்ட போய் விளையாடுறது அப்படி தான் பண்ணுவாங்க. இந்த உடனே பசிக்க ஆரம்பிச்சிது. எதுக்குன்னா, வரும்போது சாப்பிட்ருந்தேன், இருந்தாலும் பசிக்கு. நான் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, டீ வடை எல்லாம் சாப்பிட போகிறேன். நான் அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். வாங்க வா. டீ இருக்கா? ஒரு 2 டீ தாங்க. ஆ 2 டீ வேற 2 பஜ்ஜி தாங்க. சட்னி இருக்கா? ஆ மொபைல் உள்ள விழுந்தா எப்படி இருக்கும்? வெந்துடும். இங்கே வந்து டீ கடை இருக்குது. இங்கே நிறைய இருக்குது. நீங்கள் சன்செட் பாயிண்ட் கோலத்துக்கு வந்தீங்க அப்படின்னா, நம்ம சாப்பிட்றதுக்கெல்லாம் நிறைய உண்டு. எக்கச்சக்கமாக இருக்கும். நம்ம சாப்பிட்ற மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் உண்டு. இப்போ இங்கே பச்சி இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இங்கே பானிபூரி, அதுக்கப்புறம் கடலை அப்படி இப்படி நிறைய இருக்குது. அதுக்கு அந்த சைடு பாப்கார்ன் சாப்பிடாண்டாம். அதுக்கப்புறம் நம்ம கடலை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹரிசு எப்படி இருக்கு? இப்போ ஒழுங்கா சொல்லு, சத்தமாக சொல்லு. நல்லா இருக்கா? சரி. இப்போ 2 பஜ்ஜி வந்துருக்கு. இனி டீ குடிச்சிட்டு அப்படியே அங்கே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு சன்செட் ஆகிற வரை நம்ம இங்கே இருக்கலாம். இருந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பலாம். சுடுது, நல்லா சூடாக இருக்குது. நல்லா இருக்கு. தக்காளி சட்னி மட்டும்தான் இருக்கு. ஆனால் தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி தக்காளி சட்னி சேர்ந்தது. இப்போ நாங்கள் பச்சி சாப்பிட்டுட்டு இப்போ அங்கேருந்து கிளம்பியாச்சு. இப்போ என்னன்னா, அங்கே கை கழுவுறதுக்கு வந்து தண்ணி பேப்பர் ஒன்றுமே கிடையாது. இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சொல்கிறோம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கடற்கரையில் போய் தான் நாங்கள் கை கழுவ போகிறோம். யாராச்சும் அப்படி சன்செட் பாயிண்ட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. இங்கே 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 வா. இருக்குல்ல. அதில் போனால் மேலே அடிக்கும்ல, அடிக்காதா?
இப்போ நாங்கள் அங்கேருந்து கை கழுவிட்டு வந்துட்டோம். இதில் பார்த்தவங்களுக்கு தெரியும், அதில் நம்ம கன்ஃபயர் கேம்லாம் இருக்குது. எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸும் உண்டு இதில். நான் பப்ஜி நிறைய டைம் விளாண்டுருக்கேன். அதனால் எவ்வளோ கேட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நாங்கள் துப்பாக்கி வச்சு சுடலாமான்னு பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் எல்லாமே நல்ல ரேட்டு சொல்கிறாங்க. எதுக்குன்னா இங்கே டூரிஸ்ட் பிளேஸ்னால அப்படி சொல்கிறாங்களா இருக்கும். எனக்கும் ஆசையாக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு. நான் இதுக்கு முன்னாடி விளாண்டதெல்லாம் கிடையாது, ஆனால் கன்னியாகுமரியில் தான் இருக்கேன். இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணது இல்லை. நான் இப்போ ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். வாங்க போவோம். அக்கா எவ்வளோக்கா? 5 வெடி 50. சரி அப்படியா? சரி நான் சுடுறேன். ஒரு நல்ல வெயிட்டாக இருக்குல்லே. புரியல? 10. சரிக்கா, நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் 10 குண்டு. எங்கூடி பார்க்கணும். கரெக்ட் அடிச்சிட்டோம்ல. ஹரிஸ் கரெக்டா ஃபோக்கஸ். அக்கா பேட்டியே இங்கே வாங்க கன்னியாகுமரி. நான் வேற பப்ஜி பிளேயர்னு சொல்லிட்டேன். ஒன்றும் பண்ண மாட்டிருக்கு. ஆமா ஏக்கா, நான் இந்த பாயிண்ட மட்டும் பாக்குற மாதிரி வச்சு அடிச்சுட்டேன் மொத்தம். சரி இதுக்கு கூட கரெக்ட் அடிக்க. நான் குறி வச்சது எங்கேயோ, படக்கூடியது எங்கேயோ. அப்படியா? இல்ல யாருக்கிட்ட இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அடவே மாட்டீங்களே. கரெக்ட்டா பார்த்தடி. ஏக்கா கொஞ்சம் டச் விட்டு போச்சுக்கா. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. அடவே செய்யலை. நான் வந்து ரொம்ப ஈஸியா இருக்குன்னு நினைச்சேன், ஆனால் கஷ்டமா இருக்கு. ஒரு 4 புல்லட், எத்தனை புல்லட் பட்டுச்சுன்னு தெரியல. வீடியோ எடிட் பண்ணும்போது தெரியும். எத்தனை சுற்றுமே ஒரு 2-3 நாள் சுற்றுப்போனா. 2-3 அவ்வளோதான். ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. நான் ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சேன். முடியல, கஷ்டம். ஆனால் 50 ரூபா 10 குண்டு 50 ரூபா. அது டிஸ்கவுண்ட்ல இல்லை, எல்லாருக்கும் அப்படிதான். ஏன்டா விளாண்டுருக்காங்க. சரி நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். எல்லா இடத்துலையுமே நல்ல கூட்டமாக இருக்குது. எதுலேயுமே உட்கார முடியாது. வேணா சுற்றி முற்றி பார்த்துக்கலாம். யாரும் ஒரு இடத்துல அதிக நேரம் நிற்க மாட்டாங்க. எதுக்குன்னா அவங்களுக்கு சன்செட் ஆகுறதையும் பார்க்கணும். இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்தில் சன்செட் ஆயிரும். எதுக்கு இந்த சைடு ஃபுல்லாக போலீஸ்காரங்களை விட்டுருக்காங்க அப்படின்னா, நம்ம இந்த மண்ணில் இந்த கல்லுலலாம் போய் நிற்கலாம். ரொம்ப தள்ளிலாம் போகக்கூடாது. ரொம்ப தள்ளினா சில பேர் வந்து இந்த ஸ்டோனுக்கு மேலே அப்படியே ஏறி நின்றுக்கிடுவாங்க. அதுக்கு பிறகு ஆனால் அந்த சைடெலாம் கொஞ்சம் கல் இருக்குது தெரியுமா, பெரிய பெரிய பாறை, அதுக்கு மேலே போய்க்கிடுவாங்க. பெய்யாச்சு அப்படின்னா ஸ்லிப் ஆகிட்டுனா அவ்வளோதான், முடிஞ்சு கதை. அதுக்காண்டி தான் ஃபுல்லாக விட்டுருக்காங்க போலீஸ் எல்லாம். அது எதுக்குன்னா இங்கே ரொம்ப கூட்டமாக இருக்கு. நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதில் அந்த சிறுவம் இருக்குது, அங்கேயுமே எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தா தெரியும். இங்கேருந்து கிளம்பி மேலே அந்த சிறுவம் இருக்குது தெரியுமா, அந்த சிறுவத்தில் போய் பார்க்கலான்னு அப்படியே நடந்து போகிறோம். இப்போ மணி கரெக்டாக 6 ஆகுது. இன்னும் நான் ஆல்ரெடி சொன்னேன் 1/4 மணி நேரத்தில் சன்செட் ஆயிரும் அப்படின்னா. அதில் ஃபுல்லாக க்ளவுடாக இருக்கிறனால தெரியுமான்னு தெரில. கீழே போய் மறைகிறது, தண்ணிக்குள்ளே போய் மறைகிற மாதிரி இருக்கும். அது தெரியுமா அப்படின்னு உள்ளது தெரியலை. இப்போவுமே ஆல்ரெடி அதில் க்ளவுட் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு சன்னை. இப்போ நம்ம அங்கே போவோம், உங்களுக்கு இந்த ஃபுல் கவர் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கேன். மேலே ஆட்களாக இருக்குல்ல. நாங்கள் அங்கேருந்து வரும்போது அவ்வளோ யாருமே இல்லை. இப்போ அதில் ஃபுல்லாக கூட்டமாக இருக்கு. அதனால் நாங்கள் அப்படியே இங்கேருந்தே காமிக்கோம் உங்களுக்கு. டைம் ஆக ஆக கூட்டம் வந்து அதிகமாகிட்டு தான் இருக்குது. உங்களுக்கு அங்கேருந்து பார்த்தா தெரியும். இங்கேருந்து ஆட்கள் ஃபுல்லாகவே வராங்க. இது எந்த பிளேஸ்னால் நம்ம பீச்சில் இருந்து வரக்கூடிய பிளேஸ்.
கன்னியாகுமரி பீச்சிலேருந்து டைரெக்டாக இந்த வழியாக தான் வருவாங்க. இங்கேருந்து வந்து அப்படியே ஃபுல்லாக சன்செட் பாயிண்ட்டுக்கு வரக்கூடிய இடம். டைம் வந்து 6:10 ஆகுது. இப்போ அந்த சூரியன் உள்ளே போகுது, ஆனால் பெருசாக உங்களுக்கு தெரியாது. எதுக்குன்னா அவ்வளோதான், க்ளவுட் இருக்கிறனால நம்ம ஃபுல்லாக பார்க்க முடியாது. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் இருக்கிற கூட்டம் அவ்வளவும் போயிடும். இங்கே இருக்கிற அவ்வளோ கூட்டமுமே போயிடும். எதுக்குன்னா இருட்ட ஆரம்பிச்சிடும். அந்த சன் வந்து கீழே போயிட்டாலே இருட்ட ஆரம்பிச்சிடும். இப்போ நாங்கள் 2 கடலை தான் வாங்கியிருக்கோம். இனி சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே கிளம்புறோம். இந்தா இது உனக்கு, இது எனக்கு, வெயிட் பண்ணு. சரி, நாங்கள் இனி கடலை சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புறோம். டைம் ஆச்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.